ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பெஷல் மசால் தோசா ரெட் சட்னி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்களை நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல காய்ந்த மிளகாய் பேடிங் 15 1 மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற விடுங்க. பூண்டு பல் 1/2 கப்பு, ஜீரகம் 1 டீஸ்பூன், நீல வாக்கில் நறுக்கிய வெங்காயம் 1, புளி சிறிய துண்டு, பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், ஒரு பேன் வச்சுருங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. ஜீரகம், வெங்காயம், இதை 3த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நிறம் மாறிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. மிக்ஸி ஜாரில் ஊற வைத்த காய்ந்த மிளகாயை சேர்த்துக்கோங்க. வதக்கின வெங்காயம், ஜீரகம், பூண்டு நல்லா ஆறின பிறகு சேர்த்துக்கோங்க. புளி, பொட்டுக்கடலை, உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் தான் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். சுவையான ரெட் சட்னி ரெடி. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ்